அதுக்கு பிறகு முதலாவது உலகப் போர் வருது. அந்த டைம்ல பாலஸ்தீன் அப்படின்னு தனி ஒரு நாடு கிடையாது. அந்த ஏரியா ஒட்டமான் எம்பையரோட ஒரு பார்ட்டா இருக்குது. அந்த பார்ட்ல தான் அந்த பாலஸ்தீனோட ஒரு பகுதியில தான் இந்த யூத மக்கள் போய் குடியேற ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்ப முதலாவது உலகப் போரோட முடிவுல ஒட்டமான் எம்பையர் இங்கிலாந்து கிட்ட தோத்து போகுது. அன்னைக்கு இருந்த பிரிட்டன் பேரரசு இந்த ஏரியாவை டேக் ஓவர் பண்ணுது. இப்ப யூதர்கள் வேற நாடுகள்ல செல்வாக்கா இருந்தாங்க. செல்வாக்கு மையத்தோட ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்படி அவங்க அன்றைய கால பிரிட்டிஷ் அரசாங்கம், அதோட பியூரோக்ராட்ஸ் அவங்க கூடவும் ரொம்ப யூதர்கள் நெருக்கமா இருந்தாங்க. இப்ப அந்த பிரிட்டன் கிட்ட தான் இப்ப இந்த ஏரியா வந்து கண்ட்ரோலுக்கு வருது அப்படிங்கும்போது, இன்னும் மேற்கொண்டும் யூத குடியிருப்புகளை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. பாலஸ்தீனியர்கள் தங்களுடைய நிலமும் மண்ணும் பறிபோகுதே அப்படின்னு போராட ஆரம்பிக்கும்போது, இங்கிலாந்து ராணுவமே பாலஸ்தீனியர்களை ஒடுக்குறதுக்கு துணை போச்சு. அவங்க மீது தாக்குதல் நடத்துனுச்சு, துப்பாக்கி சூடு நடத்துனுச்சு. அது பத்தாததுக்கு இந்த யூதர்கள் தரப்பிலிருந்து ஆயுத குழுக்களை வேணும்னே இவங்களே இங்கிலாந்தே கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த மண் ஒரு இரத்த களரியாக ஆரம்பித்தது. இதுக்கு பிறகுதான் இரண்டாவது உலகப் போர் வருது. ஹிட்லரோட யூத இனப்படுகொலை கிட்டத்தட்ட 60 லட்சம் யூதர்கள் கொல்லப்படுறாங்க. அது இவங்க மேல ஒரு மிகப்பெரிய அனுதாப அலைய உலகம் முழுக்க ஏற்படுத்துது. இத ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்திக்கிட்டு அவங்க தனிநாடு கோரிக்கையை ரொம்ப தீவிரமா செயல்படுத்த பார்க்குறாங்க. ஏற்கனவே பிரிட்டனோட சப்போர்ட் வேற இவங்களுக்கு இருக்குது. உலகத்தோட பல நாடுகள்ல இருக்கிற யூத லாபியும் இதற்கிடையில சேர்ந்துக்குது. அதனால தனிநாட்டு கோரிக்கையை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான எல்லா வேலையையும் வேக வேகமா ஆரம்பிக்கிறாங்க. 1947ல அப்பதான் உருவாகி இருந்த ஐக்கிய நாடுகள் சபைக்கு இந்த பிரச்சனையை பிரிட்டன் எடுத்துட்டு போகுது. அவங்க ரொம்ப அநீதியான முறையில் பாலஸ்தீன் பரப்பை ரெண்டாக பிரித்து ஒரு பகுதி பாலஸ்தீனும் இன்னொரு பகுதி இஸ்ரேல் அப்படின்னு ஒரு தீர்வை முன்வைக்கிறாங்க. அந்த டைமில் அந்த பாலஸ்தீன் பரப்பில் வாழ்ந்துகிட்டு இருந்த மக்களோட அளவை பிரித்து பார்த்தோம் அப்படின்னாக்க வெறுமனே 30% மட்டும்தான் அங்கே யூதர்கள் வாழ்ந்தாங்க. மீதி உள்ள 70% அரேபியர்களும் கிறிஸ்தவர்களும் வாழ்ந்தாங்க. ஆனால் அந்த 30% இருந்த யூதர்களுக்கு ஒட்டுமொத்த நிலப்பகுதியில் 55% பிரித்து கொடுக்கப்படுகிறது. மீதி உள்ள 45% தான் அரேபியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும். அந்த அநீதியை எதிர்த்து பாலஸ்தீன் மக்கள் வீதிகளில் இறங்கி போராட ஆரம்பிக்கிறாங்க. பிரிட்டன் இந்த போராட்டத்தை ஒடுக்குது, இந்த மக்களுக்கு எதிராக நிற்குது. இன்னொரு பக்கம் பிரிட்டன் பயிற்சி கொடுத்த யூத பயங்கரவாத குழுக்கள் இருக்கு இல்லையா, அவங்க இந்த பாலஸ்தீன் மக்களை வந்து எவ்வளவு மோசமா இனப்படுகொலை செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறாங்க.